சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நீ சொல்வதெல்லாம் நிச்சயமாக நடக்கும், நடக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அண்ணி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? மகாராணி, தாங்கள் இப்படி நம்பிக்கை இழந்து பேசக்கூடாது. நெருப்பென்று சொல்வதால் வாய் சுட்டுவிடாது. இருக்கும் நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பற்றிய கவலை எதுவும் எனக்கு இல்லை. அரச குடும்பம் என்ற பெயர்தானே தவிர பிறந்தது முதல் பல போராட்டங்களை பார்த்தவள் நான். இன்று இந்த நோயோடு போராடிக் கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்போது எனக்கு இருக்கும் கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்ன மகாராணி? என் உயிர் பிரிவதற்கு முன் தாமரைக்கு திருமணத்தை நடத்தி பார்த்துவிட வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நடத்திவிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திவிட வேண்டும். பேசாமல் இருங்கள் அண்ணி. இப்போது அதற்கு என்ன அவசரம்? அவசரம் உனக்கில்லை தாமரை, எனக்குத்தான். முத்துவின் வைத்தியத்தையும் மீறி எத்தனை நாட்கள் என் உயிர் தாக்கு பிடிக்கப் போகிறதோ என்று புரியவில்லை. கண் மூடுவதற்குள் உன்னை திருமண கோலத்தில் பார்த்துவிட வேண்டும் என்று துடிக்கிறேன். மகாராணி, வருந்தாதீர்கள். வேளிர் குலமே போற்றி வணங்கும் மாவீரர் இளவரசியின் அண்ணன். மிழலை கூற்றத்தை ஆண்ட மாமன்னர் அவர். தற்போது அவர் காட்டில் இருந்தாலும் நிச்சயம் அவர் பழைய நிலைக்கு வந்து விடுவார் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அதனால் வேளிர் குடிகளில் சிறந்து விளங்கும் அரச குடும்பத்தை இளைஞர் ஒருவரை தேடி கண்டுபிடித்து இளவரசிக்கு மனம் முடித்தால் போகிறது. ஆஹா முத்து, இப்போது இருக்கும் நிலையையும் இதனால் தாமரைக்கு தகுந்த மாப்பிள்ளையை தேடுவதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதையும் தெளிவாக கூறிவிட்டாய். வேளிர்குடியைச் சேர்ந்த பலர் அவருக்கு படை உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுள் இவளுக்கு தகுந்த ஒரு அரசகுமாரன் இல்லாமலா போய்விடுவான்? இல்லை அண்ணி, இல்லை. என்ன இல்லை? நான் எந்த அரசகுமாரனையும் மணப்பதாக இல்லை. பிறகு ஒரு சாதாரண குடிமகனைத்தான் மணப்பேன். என்னம்மா சொல்கிறாய்? அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? அரசகுமாரி என்றால் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவனைத்தான் மணக்க வேண்டும் என்று கட்டாயமா? அரச குலமில்லாத ஒருவரை அவள் மணக்க கூடாதா? யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாமரை. அதில் தலையிட மற்றவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு பெண்ணின் திருமணம் என்பது அவள் மனம் சம்பந்தப்பட்டது. குடிமக்களில் ஒருவருக்கு இருக்கும் உரிமை முடிமன்னர் குலத்தில் பிறந்தவளுக்கு கிடையாதா? தாமரை, ஒரு ராஜகுமாரியின் திருமணம் என்பது இரு நாடுகளின் நலனோடு சம்பந்தப்பட்டது தாமரை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராஜகுமாரி ஒரு சாதாரண போர் வீரனையோ எளிய உழவனையோ இல்லை ஒரு வைத்தியரையோ மணக்க கூடாது என்று யாரும் தடுக்க முடியாது. முத்து, என்ன இவள்? உண்மை நிலை என்ன என்பதை புரியாமல் பேசிவிட்டு போகிறாள். நீங்கள் வருத்தப்படாதீர்கள். இளவரசியிடம் நான் பேசி புரிய வைக்கிறேன். வா மங்கம்மா. கோட்டை வாசலில், அரண்மனை மேல் மாடத்தில், அழகிய அந்தப்புறத்தில் என்றெல்லாம் சந்திக்க வேண்டிய நான் இப்போது சிறை கூடத்தில் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது.
அதை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன். நீண்ட பிரிவிற்கு பின் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும் போது தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்பதுதான் மரபு. ஆனால் நானும் அப்படி உங்களை கேட்க முடியாது, நீங்களும் என்னை அப்படி கேட்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறாய்? நீதான் என்னை கேட்க முடியாது. சிறையில் இருப்பவன் எப்படி நலமாக இருக்க முடியும்? வெளி உலகில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் ஓட்டுக்குள் இருக்கும் நத்தை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வேண்டாம் பிரபு, வேண்டாம். இப்படியெல்லாம் சொல்லி என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இதுதானே உண்மை. அது போகட்டும். நம் மகன் கதிர்காமன் எப்படி இருக்கிறான்? மறுபடியும் என்னை பார்க்க வரத்தான் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறானா? இல்லை பிரபு, உங்களைப் போலவே அவனும் வைராக்கிய சித்தன். நீங்கள் சொன்னதை அவனிடம் சொன்னவுடன் அதுதான் சரி, அவரை சிறையிலிருந்து விடுவித்த பிறகே நான் சந்திப்பேன். அதுவரை அவருக்காக போராடுவேன் என்று கூறிவிட்டான். என்ன இருந்தாலும் என் பிள்ளை அல்லவா? பூங்கோதை எப்படி இருக்கிறாள்? அவளை பொறுத்தவரை இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கும் இறுக்கமான நிலையை அவள் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவள் எப்பொழுதும் போல்தான் இருக்கிறாள். ஏதோ அவளாவது கவலைகளை மறந்திருக்கட்டும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இருப்பினும் அவள் செய்யும் ஒரு செயல் மட்டும் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. அப்படி என்ன செய்கிறாள்? மன்னரின் வளர்ப்பு மகள் மலர்கொடியோடு அவள் நெருங்கி பழகுகிறாள். அவளுடனேயே எப்பொழுதும் இணைந்திருக்கிறாள். இருக்கட்டுமே, அதையும் உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதானே? எப்படி? அந்த மலர்கொடி சற்று வெகுளித்தனமான பெண் அல்லவா? அவள் மூலம் அந்தரங்க செய்திகளை அறிந்து கொள்ளலாமே. அதுவும் சரிதான். தாங்கள் என்னை பார்க்க விரும்புவதாக காவலன் வந்து சொன்னான். நிச்சயம் ஏதேனும் முக்கியமான செய்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஓடோடி வந்தேன். ஆமாம், முக்கியமான செய்திதான். நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்து விட்டேன். தற்போதுள்ள சூழ்நிலையில் நம் பிள்ளைகள் இருக்கும் இந்நிலை இப்படியே நீடிக்கட்டும். அதற்கு முன்னால் நீ எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னவென்று சொல்லுங்கள். என்னுடைய பணிகளை ஏற்று சிறப்பாக செயல்படும் ஒற்றன் ஒருவன் எனக்கு வேண்டும். அப்படி ஒருவனை இந்த சிறைக்காவலன் பணியில் நியமித்து என் சிறை அருகே இருக்கும்படி செய்ய வேண்டும். ஏன்? இனி உன்னை மட்டும் நம்பி பயனில்லை. நான் இங்கிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க இன்னொருவர் இருக்கிறார். இங்கிருக்கும் நிலைமையை அவருக்கு தெரியப்படுத்த நமக்கு உண்மையாக உள்ள ஒருவன் வேண்டும். அவனை என் அருகிலேயே இருக்கும்படி செய்ய வேண்டும். அதனால் நான் சொன்னபடி நீ செய். அது எப்படி முடியும்? ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் ஆங்காங்கே பணிபுரிகிறார்களே. அதற்கும் நானே ஒரு வழி சொல்கிறேன். புதிதாக சில காவலர்களை நியமிக்க தேர்வு நடக்கப் போகிறது. அதில் ஒருவனாக உன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவனை சேர்த்துவிடு. இதென்ன ஆச்சரியம்! அரண்மனையில் சகல மரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவள் நான். ஆனால் எனக்கே தெரியாத சில விஷயங்களை நீங்கள் இங்கிருந்தே தெரிந்து கொண்டு சொல்கிறீர்களே. அதுதான் விஜய பூபதியின் சாமர்த்தியம். நான் சிறையில் தான் இருக்கிறேன் என்று சாதாரணமாக நினைத்து விடாதே. எனக்கு எல்லா இடங்களிலும் ஆட்கள் இருக்கிறார்கள். ஆதலால் எனக்கு பல கண்கள் இருக்கின்றன. இருப்பினும் அதற்கும் மேலாக அந்தரங்கமான ஒற்றன் ஒருவன் வேண்டும். அதற்காகத்தான் அதை உன்னிடம் சொல்கிறேன். சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? தேர்வு நடக்கும் வரை சற்று பொறுத்திருங்கள். உங்களை அருகிலிருந்து பார்த்துக் கொள்ள நம்முடைய ஆள் ஒருவன் இங்கு கூடிய விரைவில் வருவான். நான் வருகிறேன்.
உன் பெயர்? சேந்தன். எங்கிருந்து வருகிறாய்? பூம்புகாரை அடுத்துள்ள புதூர் கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். ஆயுத பயிற்சி பெற்றிருக்கிறாயா? வேல், வாழ் முதலான எல்லா பயிற்சிகளையும் பூம்புகாரில் உள்ள பயிற்சி சாலைக்கு வந்து பயின்றிருக்கிறேன். ஆஹா, நீ எதற்காக இந்த பணியில் சேர வேண்டும் என்று விரும்புகிறாய்? சோழர் படையில் சேர்ந்து நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பது எனது ஆசை. போர்க்களம் சென்று என் வீரத்தை நிலைநாட்ட வைத்து உங்களது பாராட்டை பெற வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். ஆனால் இது படை வீரர்களுக்கான தேர்வல்லவே, காவல் வீரர்களுக்கான தேர்வுதானே நடக்கிறது. இது போதும், இது போதும். பூம்புகார் அரண்மனையில் பணிபுரிகிறேன் என்பதே எனக்கு போதும். பின்னர் என் தகுதியை பார்த்து தாங்களே வேறு வாய்ப்புகளை தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பலே பலே, உன்னுடைய ஆர்வத்தையும் பரபரப்பையும் பார்த்துத்தான் உன்னிடம் ஓரிரு கேள்விகளை கேட்டேன். உன்னுடைய பதில் எனது எதிர்பார்ப்பையும் மிஞ்சிவிட்டது. காவலர் பணிக்காக உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன். அங்கே போய் நில். உத்தரவு. இப்போது எனக்கு இருக்கும் கவலை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் உயிர் பிரிவதற்கு முன் தாமரைக்கு திருமணத்தை நடத்தி பார்த்துவிட வேண்டும். வேளிர்குடிகளில் சிறந்து விளங்கும் அரச குடும்பத்தை இளைஞர் ஒருவரை தேடி கண்டுபிடித்து இளவரசிக்கு மனம் முடித்தால் போகிறது. தாமரை, தாமரை, ஓ, இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. உன் அண்ணியிடம் நான் சொன்னதைப் போல் அரசகுமாரன் ஒருவனை நீ மணக்க தீர்மானித்து விட்டாய். இனிமேல் இந்த வைத்தியனிடம் நமக்கு என்ன பேச்சு என்று பேசாமல் இருக்கிறாய். சரி, இதற்கு மேல் நான் இங்கு நிற்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் போகிறேன். நெல்லுங்கள். என்ன சொன்னீர்கள்? நானா அரசகுமாரனை மணக்க வேண்டும் என்று கேட்டேன். சொல்வதை எல்லாம் நீங்களே சொல்லிவிட்டு என் மீது பழி போடுகிறீர்களா? வேளிர்குடியில் சிறந்து விளங்குபவராம், அரச குடும்பத்து இளைஞராம். அவரை தேடி பிடித்து கொண்டு வந்து எனக்கு மணமுடிக்க வேண்டுமாம். இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? என்னிடம் இதுவரை நீங்கள் பேசிய காதல் மொழி எல்லாம் பொய் என்று ஆகிவிட்டதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தாமரை. உன் அண்ணியை நான் சமாதானப்படுத்தத்தான். அதற்காக நீங்களே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்வதா? அண்ணி அதை அண்ணனிடம் சொல்லி அண்ணன் உண்மையிலேயே அப்படி ஒருவரை தேடி கொண்டு வந்து விட்டால் நம் காதல் என்ன ஆவது? அதற்கு பின் நான் தான் அவரிடம் அதை பற்றி பேச முடியுமா? நான் உங்களிடம் வைத்திருந்த நம்பிக்கையை ஒரே நொடியில் உடைத்து விட்டீர்களே. தாமரை, நான் உன்னை வேடிக்கையாக சீண்டி பார்ப்பதற்காகவே உனது அண்ணியாரிடம் அப்படியெல்லாம் பேசினேன். நீ அதனால் இந்த அளவிற்கு வேதனைப்படுவாய் என்று தெரிந்திருந்தால் நான் அப்படியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன். போதும், பேசுவதையெல்லாம் பேசிவிட்டு வேடிக்கை என்கிறீர்களே, இதை என்னை நம்ப சொல்கிறீர்களா? ஒரு விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொள் தாமரை. என்னிடமிருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. எந்த அரசகுமாரன் வந்தாலும் என் அழகு தேவதையை யாருக்காகவும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இனியும் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்க நான் ஒன்றும் பைத்தியக்காரி அல்ல. நான் எத்தனையோ பைத்தியங்களுக்கு மருந்து கொடுத்து வைத்தியம் செய்திருக்கிறேன். ஆனால் இந்த காதல் பைத்தியத்திற்கு எப்படி வைத்தியம் பார்ப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. தாமரை,
இதற்கு மேலும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் முதலில் சந்தித்த அந்த தாமரை குளத்தையே சாட்சியாக வைத்து இப்பொழுதே காந்தர்வ மனம் புரிந்து கொள்ளலாம். என்ன காந்தர்வ மனமா? ஆமாம், நமது அழகு தமிழில் அதை களவு மனம் என்பார்கள். நமது இலக்கியம் தமிழர் வாழ்வை அகம் புறம் என்று இரண்டாக பிரித்ததைப் போல் அக வாழ்க்கையை கற்பியம் களவியம் என்று இரண்டாக பிரித்திருக்கிறது. அதன்படி நாம் இருவரும் களவு மனம் புரிந்து கொண்டு இங்கிருந்து இப்படியே புறப்பட்டு விடலாம். இல்லை இல்லை, வேண்டாம். என்ன வேண்டாம்? இப்படிப்பட்ட திருமணம் வேண்டாம். வேறு எப்படி வேண்டும் என்று சொல். இங்கே வேண்டாம் என்றேன். சரி, இங்கு வேண்டாம் என்றால் வேறு எங்கென்று சொல், அங்கே போவோம். இந்த மனமே வேண்டாம் என்கிறேன். என்னது? நமக்கு திருமணமே வேண்டாம் என்கிறாயா? ஐயோ, இப்படி களவு மனம் வேண்டாம் என்கிறேன். நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? தெளிவாக சொல். தெளிவாகவே சொல்கிறேன். என் அண்ணனும் அண்ணியும் ஒன்றாக இணைந்து நின்று ஆசிர்வதிக்க அவர்கள் சம்மதத்துடன் தான் நம் திருமணம் நடக்க வேண்டும் என்கிறேன். இப்பொழுதே என்னை திருமணம் செய்து கொள்ள தாங்கள் தயாராக இருக்கிறீர்களே, இது ஒன்றே போதும். நமது காதலில் நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பது இதன் மூலம் எனக்கு புரிந்துவிட்டது. அண்ணன் தனது லட்சியத்தையும் அடையும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அண்ணியாரிடம் சொல்லி இருக்கிறார். அந்த இன்ப நாள் வரும் வரை நாமும் பொறுத்திருப்போம். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக இவளை நம்ப வைத்து விட்டோம். நான் நடத்தும் நாடகத்தின் உச்சக்கட்டம் எங்கு போய் முடிய போகிறதோ தெரியவில்லை. என்ன இது? பார்த்து. எதற்காக இப்படி செய்தாய்? இந்த நிலையில் நீ இப்படி செய்யலாமா? தங்களை கண்ட மகிழ்ச்சியில் வரவேற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் எழுந்தேன். ஆனால் அதை கூட என்னால் செய்ய முடியவில்லை. பார்த்தீர்களா? மிடலை குற்றத்தை நான் அரசாண்ட போது நகருக்குள் நான் எங்கேனும் சென்றுவிட்டு திரும்பும் போதெல்லாம் அரண்மனை வாசல் வரை ஓடி வந்து என்னை வரவேற்பாயே. அதை நான் அறியாதவனா? விலங்குகளையோ பறவைகளையோ நான் வேட்டையாடச் சென்று விட்டு திரும்பும் போது கோட்டை வாசலுக்கே வந்து ஆரத்தி எடுத்து என்னை அழைத்துச் செல்வாயே. அதை நான் உணராதவனா?